சாரிங்க, இந்த வீடியோ எடுக்கிற எனக்கும் சாரி, பாக்குற உங்களுக்கும் சாரி. எதுக்குடா சம்பந்தமே இல்லாம இந்த புள்ள சாரி கேக்குதுன்னு பாக்குறீங்களா? இத்தனை சாரி கேட்க வேண்டிய ஒரு மனுஷன் ஒத்த சாரியை கேட்டுட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஸ்டாலினை தான் சொல்றேன். விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு விவசாயிகள் இப்படி அலைய வச்சிருக்கீங்களே, அதுக்கு நீங்க சாரி கேட்டீங்களா? யங்ஸ்டர்ஸோட திறனை மேம்படுத்துறேன் அப்படின்னு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைய வச்சுங்களே, அதுக்கு நீங்க சாரி கேட்டீங்களா? அவங்களோட திறனை வளர்க்கறத விட உங்களோட திட்டத்தை நிறைவேற்றுறதுதான் குறியா இருந்திருக்கீங்க. அதுக்கு நீங்க சாரி கேட்டிருக்கீங்களா? விடியல் ஆட்சி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு விளம்பர ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இப்ப வரைக்கும், அதுக்கு நீங்க மக்கள் கிட்ட ஒரு முறையாவது சாரி கேட்டிருப்பீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாய்லெட் அப்படின்ற பேசிக் ஃபெசிலிட்டியே இல்லாம வச்சிருக்கீங்களே, அதுக்கு நீங்க சாரி கேட்டிருக்கீங்களா? அங்க கொடுக்கக்கூடிய உணவுகள்ல அழுகி போன உணவுகளை கொடுக்குறீங்களே, அதுக்கு நீங்க சாரி கேட்டிருக்கீங்களா? நாட்டுல எவ்வளவோ வேலை இருக்கு, உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர்கள் மீது தேவையில்லாம பொய் வழக்குகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இப்ப வரைக்கும், அதுக்கு நீங்க சாரி கேட்டிருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு வேலையின்மையில 4.1% அதிகரிச்சு வச்சிருக்கீங்களே, இதுக்கு நீங்க சாரி கேட்டீங்களா? உங்களோட பொய்யான வாக்குறுதிகளை நம்பி இப்ப வரைக்கும் இலவச மின் இணைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே விவசாயிகள், அவங்க கிட்ட நீங்க சாரி கேட்டீங்களா? இத்தனை பேருக்கு நீங்க சாரி கேட்க வேண்டியது இருக்கும் போது ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு பரவலா பேசப்பட்ட ஒரே காரணத்துக்காக ஒத்த வார்த்தையில சாரின்னு கேட்டிருக்கீங்களே, இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சாரி. அடுத்த ஆட்சியில எங்களால உங்களுக்கு ஓட்டு போட முடியாது. சாரி முதல்வரே.